ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் அடிச்சு இது ஒன்றும் ரிவ்யூ கிடையாது, ரிப்போர்ட். ரம், ரிஷிகேஷ், சஜிதா ஷெட்டி, மியா சார்ஜ், விவேக், நரேன், அம்ஜத் நடித்து அனிருத் இசையமைத்து சாய் பரத் இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம். இந்த படத்தை பத்தி மிஸ்டர் பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய வரலாற்றிலேயே இப்பதான் அவர் கரெக்டா ரிவ்யூ சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த படத்தையெல்லாம் எவன்டா ரிவ்யூ பண்ணுவான்னு அவர் ரிவ்யூவே பண்ணல. அடுத்து காசி வித் பாஸ்கி, இந்த படத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போனா யாருமே உயிரோட வெளில வர மாட்டாங்க. அதே மாதிரி தான் தியேட்டருக்குள்ள போனவர் இப்போ வரைக்கும் வெளியே வரல. அவரும் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணல. ப்ளூ சட்டை மாறன் வழக்கம் போல இந்த படம் அவர் எதிர்பார்க்கிற மாதிரியே வந்திருக்கு. அதனால அவரோட டெம்ப்ளேட் கரெக்டா உட்காந்துருக்கு. இதுல அவரை கலைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. செல்ஃபி ரிவ்யூ ஃபுல்லி ஃபிலிமி, வழக்கம் போல படம் நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வாரம் நம்ம முக்கியமான ஒரு பாட்டை பார்க்க போறோம். இட்ஸ் ஃபைண்ட் ஆஃப் தி வீக், அதாவது புது வரவுகள். கிளாசிக்கல் அண்ட் கமர்ஷியல் அப்படின்னு ஒரு புது யூடியூப் சேனல், ரிவ்யூ சேனல் ஒன்று இருக்கு. யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. வெறும் 550 வியூ தான் இருக்கு. வால்டர் வடிவேல் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அப்சல்யூட் ஒண்டர்ஃபுல் மதுரைக்காரரு, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் அனிருத் மியூசிக்கை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ போன வீடியோவில் கூட அவர் வந்ததா சொன்னாங்க. ஆனால் அவர் இல்லை அப்படின்னார். அவர் இந்த படத்துக்கு மியூசிக்கும் அவர் தான் போட்டிருக்காதா சொல்றாங்க. ஆனால் மியூசிக்கும் அவர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவாது பரவாயில்ல. அடுத்த ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பனி பெய்கிற ஒரு காடு, மலை, அதுல கூட பாவம் அந்த பிள்ளைக்கு பனியனும் சட்டியும் தான் கொடுத்துருக்கானுங்க. இதோட ஹைலைட் ஆஃப் த வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, எல்லாரும் 3.5 இப்படிலாம் கொடுப்பாங்க. இவர் வித்தியாசமா மார்க் கொடுத்துருக்காரு. அதையும் பாருங்க. நம்ம கொடுத்த 120 ரூபாயில் ஒரு 30 ரூபாய் வேணா செஞ்சா செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 15 ரூபாயை விவேக் கொடுத்துடலாம். மற்றதெல்லாம் நமக்கு நஷ்ட கணக்கில் தான் வந்து சேரும். இவ்வளவு நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு அவர் வீடியோக்கு அவரே கீழே கமெண்ட் போட்டுக்கிறாரு, அவரே லைக் போட்டுக்கிறாரு. தயவு செஞ்சு போய் அந்த ரிவ்யூக்கு போய் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. வேற லெவல்ல பண்றாப்புல, கை தட்டிடலாம் அவருக்கு. அடுத்த புது வரவு தமிழ் ட்ரைப் அப்படின்னு ஒரு பையன் பண்றாப்புல. அந்த பையன் பேர் எனக்கு தெரியல. அந்த பையனுக்கு ஏதோ பாவம் வசதி இல்லை போல இருக்கு. ஏதோ பச்சை துணியெல்லாம் மாட்டி லைட் எல்லாம் செட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. தம்பி ரிவ்யூ பண்ணும்போது கதவெல்லாம் அடைச்சிட்டு பண்ணுங்க. பின்னாடி பாப்பா கத்துறது, ஆட்டோ ஓடுற சவுண்ட் எல்லாம் கேட்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா அந்த பையன் ரிவ்யூ ரொம்ப கரெக்டா பண்றாப்புல. பொதுவாக இந்த படத்துக்கு ரம்முன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூவர் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரம்முங்கிறதே ஒரு தமிழ் வார்த்தை, அழகான தமிழ் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு அப்படின்னு நிறைய அர்த்தம் வரும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காப்புல. டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் கரெக்டாக சொல்றாரு. ஸோ நீங்க அவர் வீடியோவையும் பார்க்கலாம். உலகத்திலே பெரிய குடும்பம் எது தெரியுமா? ரிவ்யூ பண்றதுக்காக 8 படத்தை பார்க்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை விட பெரிய குடும்பம் கடைசியா என்னை பறந்து படம் பார்க்க வச்சுட்டாங்க சார். இந்த படத்துக்கான ஆன்லைன் ரேட்டிங்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா கிரேட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கனோ குரோனிக்கல், இது மாதிரி எல்லாத்துலயும் கழுவி ஊத்துறானுகோ. அதாவது 2, 2.5, 1.75, 0.5 இது மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. மொத்தத்தில் சொல்ல போனா செல்ஃப் எடுக்கலை, பருப்பு வேகலை, ரம்மு பொங்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். ரம், ஆல் இன் பிக்சர்ஸ், டி விஜய ராகவேந்திரா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா 2 கோடி. இந்த படத்தோட எஃப்எம்எஸ் 40 லட்சத்துக்கு போயிருக்கு. ஆடியோ ரைட்ஸ் 50 லட்சத்துக்கு போயிருக்கு. சேட்டலைட் ரைட்ஸ் 60 லட்சத்துக்கு போயிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸ் 1 கோடியே 80 லட்சத்துக்கு போயிருக்கு. கேரளா ரைட்ஸ் 9 லட்சத்துக்கு போயிருக்கு. நார்த் இந்தியா ரைட்ஸ் 7 லட்சத்துக்கு போயிருக்கு. தெலுங்கு ரைட்ஸ் 30 லட்சத்துக்கு போயிருக்கு. ஓவராலா பார்த்தா இந்த படத்தோட பிசினஸ் 3 கோடியே 76 லட்சம். இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனிச்சு. முதல் நாள் 24,20,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாள் 21,34,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் 26,70,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 72,24,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுல இருந்து தியேட்டருக்கு போக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம். திங்கட்கிழமை இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் முதல் நாள் கலெக்ஷனை விட பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரோட ட்ரேட் அனலிஸ்ட் படி இன்னும் ஒரு 4 நாட்கள்ல இந்த படம் ஒரு 25 லட்சத்துல இருந்து ஒரு 30 லட்சம் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷேர் கிடைக்கும்னு நாங்க சொல்லல, டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்றாங்க. அது தவிர வர வியாழக்கிழமை சில பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால இந்த படம் 2வது வாரம் கண்டிப்பா தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்ததே. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமா படத்தோட பேட் ரிவ்யூஸ். அது தவிர படம் உண்மையாவே நல்லா இல்லை. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் ராயல்டி எம்ஜி பேசிஸ்ல வாங்கியிருக்காங்க. ராயல்டி எம்ஜி அப்படின்னா என்ன? முதல்ல எம்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எம்ஜி அப்படின்னா மினிமம் கேரண்டி அப்படின்னு அர்த்தம். மினிமம் கேரண்டினா ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறாரோ அந்த அமௌண்ட்டை ஒருவேளை அந்த படம் கலெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ப்ரொடியூசர் பொறுப்பு ஆக மாட்டார்.
அதுலயும் இந்த படத்தை ராயல்டி எம்ஜியில் வாங்கியிருக்காங்க. அந்த ராயல்டி அப்படிங்கிற வேர்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி செலவை டிஸ்ட்ரிபியூட்டரே ஏத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது என்ன பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி? முதல்ல இந்த தியேட்டர் பிரிண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அதாவது இந்த கியூப், யூஎஃப்ஓ இந்த ஃபார்மேட்ல கொடுக்குற செலவும், அடுத்து போஸ்டர், பேனர், இது மாதிரியான செலவு தான் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியில் வரும். இதற்கே இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 1,80,00,000 வாங்கி, அது தவிர 60 லட்சம் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு செலவு பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 - 75 லட்சம் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட 1.5 கோடி லாஸ். ஆனா ப்ரொடியூசருக்கு இது ஒரு நல்ல லாபம். இதை நாங்க ஏன் இவ்வளவு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றோம்னா, போன வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீ வந்து லூசு மாதிரி வளர்ற, ஆதவன் 24 மாசெல்லாம் 100 கோடி கிராஸ் அப்படின்னாரு. அது எங்க கிராஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வரோம், கொஞ்சம் அப்படியே நாங்களும் எடுத்துக்கலாம்ல. ஏன் சொல்றேன்னா, நீங்கெல்லாம் வந்து இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க யூடியூப்குள்ள, நாங்கள் யூடியூப் வந்தப்பயே வந்தவங்க, சரியா? அதனால ஒரு கமெண்ட் போடுற உரிமை உனக்கு இருக்கு, அதை கிரிட்டிசைஸ் பண்ற உரிமை உனக்கு இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவை என் பொண்டாட்டி திட்டுற உரிமை உனக்கு இல்லை. வேற மாதிரி செஞ்சிருவேன், தெரிச்சு போயிடும். ரீசெண்டாக வந்த பைரவா, சிங்கம் 3, போகன், ரம் இது மாதிரியான படங்கள் ப்ரொடியூசருக்கு லாபகரமான படங்களாக அமைஞ்சிருக்கு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்னா விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த படங்கள் கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதையுள்ள நல்ல தரமான படங்களை தேர்வு செய்து வாங்கின விநியோகஸ்தர்கள் இன்னைக்கு காம்பினேஷன், ட்ரெண்ட், மார்க்கெட் வேல்யூ, ஸ்டார் வேல்யூ கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கிறது தமிழ் சினிமாவில் தொன்று இருக்க ஒரு விஷயம். ஆனா இந்த காம்பினேஷன், இது மாதிரியான இந்த ட்ரெண்ட், பேய் படம்லாம் வருதுல்ல, இது மாதிரியான விஷயங்களை நம்பி இதெல்லாம் எடுத்து வாங்கினா படம் ஓடும் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கி ஏமாறுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க, படத்தை வித்தாகணும்ல, வித்து தான் ஆகணும், ஏன்னா படம் போட்டிருக்காங்களே. அதனால என்ன பண்றாங்க, எதெல்லாம் செல்லிங் பாயிண்ட் இருக்கு, இதுதான் பேய் படமா, இதான் ட்ரெண்ட், ஓகே, அனிருத் மியூசிக்கா, ஓகே, இதான் ட்ரெண்ட். ஸோ இது மாதிரியான ட்ரெண்டை உள்ள சொருகி அதை வச்சு ப்ரொமோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வித்து இவங்க சேஃப் ஆயிராங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரம்முல அனிருத் மியூசிக், தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி காம்பினேஷன் மாதிரியே போகன், ஆஹா 2 காம்பினேஷன் சூப்பர். அடுத்து சிங்கம் 3, ஆஹா சிங்கம், சூர்யா ஹரி, ஆஹா ஓஹோ. அடுத்து பைரவா, விஜய், ஓஹோ. இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கி லாஸ் ஆகுறாங்க. 5-10 கஷ்டம் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. அதுவும் லட்சக்கணக்கில், கோடி கணக்கில்னா பல குடும்பங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் குடும்பங்கள் நசுங்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் இது ஒரு ரொட்டேஷன். ஒரு படம் போட்டு அதுல வர படத்தை வச்சுதான் அடுத்த படமே வாங்க முடியும். ஒரு படமே லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களால எந்திரிக்கவே முடியாத நிலைமை இருக்கு. இது ஆனா ப்ரொடியூசருக்கும் தெரியும். ஆனா ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஒர்த்தில்லாத படத்துல இந்த காம்பினேஷன், முன்னாடி ஒர்க் அவுட் ஆன காம்பினேஷன்ஸ், இந்த ட்ரெண்ட் எல்லாம் உள்ள சொருகி அதை ப்ரொமோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துடலாம் அப்படிங்கிறத தப்புங்கிறத தயவு செஞ்சு உணரணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கண்மூடித்தனமா, ஆகா இந்த காம்பினேஷன் வந்திருக்கு, ஆகா இந்த ட்ரெண்ட் பயங்கர வேற லெவல் பேய் படம் அப்படின்னு நினைச்சு படத்தை வாங்கி லாஸ் ஆகுறது மிகப்பெரிய தப்பு. அதை தயவு செஞ்சு உணரணும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான். பிடிக்கலன்னா பிடிக்கல, ஹீரோவே இல்லை, படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, அதுதான் அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அதனால தயவு செஞ்சு படத்தை பார்த்து நல்ல படமா இருந்தா அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் எவ்ரி வெனஸ்டே. இது ரிவ்யூ உள்ள ரிப்போர்ட்.